ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம் 11ஆம் திருமுறை விளக்கம் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். மூத்த பிள்ளையார் என்று கணபதிக்கு பெயர். இளைய பிள்ளை எழில்வடி வேலன். மூத்த பிள்ளையார் மீது திரு மும்மணி கோவை என்று ஒரு நூலை பாடினார் அதிராவடிகள் என்பவர். 23 வெண்பாக்கள் கொண்ட நூல் இது. மிக அழகான ஒரு பாடல் இந்நூலில். விநாயகனே, உன்னைத் தவிர வேறு எவர் மீதும் அன்பு வைத்து வணங்க மாட்டேன். ஏன்? விநாயகர் யார்? வேத மொழிகளில் முதலானவர். பாரதத்தை பனிமலை மேருவில் எழுதி வைத்த இறையருட் செல்வர். சிவபெருமானுக்கும் 3 கண்கள், விநாயகப் பெருமானுக்கும் 3 கண்கள். நம் பாவம் கடிய வரும் பரமன் திருவடிவை அவர் பெற்றுக் கொண்டவர். கலைகளுக்கு தலைவர், கணங்களின் நாதர். இவரை தவிர வேறு யார் எனக்கு வேண்டும்? என் அன்பு இவரையே சூழட்டும், என் கரங்கள் இவர் பணியையே செய்யட்டும் என்கிறார் அதிராவடிகள். மூத்த பிள்ளையார் புகழ் பாடும் பாடலை முயன்று கேட்டு திருவருள் பெறுங்கள். மொழியில் மறை முதலே முன்னயனத்து ஏரே, மொழியில் மறை முதலே முன்னயனத்து ஏரே, கழிய வரு பொருளே கண்ணே தெழிய காலாலயனே, கண்ணே தெழிய காலாலயனே, எங்கள் கணபதியே நின்னை அலாது ஐயனே சூழாது என் அன்பு வரு பொருளே கண்ணே கணபதியே நின்னை அலாது ஐயனே சூழாதியல் அன்பு மறைமுதலே முன்னயனத்து ஏரே, கழியவரு பொருளே கண்ணே தெழிய காலாலயனே, எங்கள் கணபதியே நின்னை அலாது ஐயனே சூழாது எல் அன்பு, சூழாது என் அன்பு ஐயனே அல்லாது ஐயனே சூழாது எல் அன்பு. பட்டினத்து பிள்ளையாரின் இனிய பாடலை இப்பொழுது கேட்க இருக்கிறோம். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிதரிது என்றார் தாயுமானார். முற்றத் துறந்தவர் பட்டினத்தடிகள். தான் துறவி என்ற எண்ணத்தையும் துறப்பது முற்றத் துறத்தல். காதற்ற ஊசியைக் கண்டு பெருஞ்செல்வ வாழ்க்கையை துறந்து பேய்க்கரும்பு தித்திக்க எல்லாம் சிவலிங்கம் என்று போற்றத்தக்க திருவொற்றியூரில் ஒரு குழியில் அமர்ந்து தன் உடம்பை சிவலிங்கமாக்கிய தெய்வச் சான்றோர் பட்டினத்தடிகள். அவர் பாடிய திருவடை மருதூர் மும்மணி கோவையில் இலக்கிய நயமிக்க இந்தமிழ் பாடல் ஒரு பெண்ணை பார்த்து வியக்கிறது. திருவடை மருதூர் பெருமானுக்கு மகாலிங்க பெருமான் என்று பெயர், மருதவாணன் என்றும் பெயர். இவர் கேட்கிறார், இந்த திருவிடை மருதூர் மகாலிங்க பெருமான் மீது இந்த பெண் காதல் கொண்டு விட்டாளே,
இவள் வளையலையும் ஆடையையும் மருதவானருக்கு கொடுக்கிறேன் என்கிறாளே. பெருமானிடத்தில் இவளுக்கு இருக்க இடம் எங்கே கிடைக்கும்? சிவனுக்கோ சடைமேல் கங்கை சமைந்திருக்கிறாள், இடப்பக்கம் உமையால் இணைந்திருக்கிறாள். இப்படி 2 பேரும் 2 இடங்களை பிடித்துக் கொண்டு விட்டார்கள். இந்த பெண்ணும் போனால் சிவபெருமான் இவளுக்கு எங்கே இடம் கொடுப்பான் என்று நயமாக கேட்கிறார். பெருமான் இடம் கொடுப்பவன், அவனுக்கா இடமில்லை, இவளுக்கு இதயத்தில் இடம் கொடுப்பான். அடியார்க்கு இடம் கொடுப்பது தானே அவர் வேலை என்று கூறத் தோன்றுகிறதல்லவா? பட்டினத்தடிகளின் நயமான பாடலை கேளுங்கள். நாயகன் வருவான், மனக்கதவை திறந்து வையுங்கள். சடை மேல் ஒருத்தி சமைந்திருப்ப மேனி, சடை மேல் ஒருத்தி சமைந்திருப்ப மேனி, சடை மேல் ஒருத்தி சமைந்திருப்ப மேனி, புடை மேல் ஒருத்தி பொலிய விடை போய், சடை மேல் ஒருத்தி சமைந்திருப்ப மேனி, புடை மேல் ஒருத்தி பொலிய விடையே போய், சடை மேல் ஒருத்தி சமைந்திருப்ப மேனி, புடை மேல் ஒருத்தி பொலிய விடையே போய், பொலிய விடையே போய், புடை மேல் ஒருத்தி பொலிய விடையே சங்கே கலையே, சங்கே கலையே மருதற்கு தாள், சங்கே கலையே மருதற்கு தாள் கொடுப்பது, சங்கே கலையே மருதற்கு தான் கொடுப்பது எங்கே இருக்க இவள், சங்கே கலையே மருதற்கு தான் கொடுப்பது, தான் கொடுப்பது எங்கே இருக்க இவள், எங்கே இருக்க இவள், இவள். திருமுறைகளை தொகுத்த பெருமைக்கு உரியவர் நம்பியாண்டார் நம்பிகள் என்ற சிவாச்சாரியார். அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று சேக்கிழார் போற்றிய குலத்தில் தோன்றியவர் நம்பியாண்டார் நம்பிகள். திருநாரையூர் பொல்லாப் பிள்ளையார் அருள் பெற்றார். தேவாரப் பதிகங்களை தில்லைக்குச் சென்று எடுத்து வந்தார். திருமுறைகள் 11 தொகுத்துத் தந்தார். சுந்தரர் பாடிய திருத்தொண்டத் தொகை என்ற முதல் நூலுக்கு வழிநூலாக திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடி சேக்கிழாருக்கு பெரிய புராணம் பாட உதவினார். இவளது பெருமைமிக்க நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணிமாலை என்ற நூலில் விநாயகர் பெருமையை மிகச் சிறப்பாக பாடுகிறார். ஒரு கையில் பாரதம் எழுத உதவிய தந்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் திருநாரையூர் பிள்ளையார். சிவஞான மலையான கணபதி, இவரை வணங்கினால் என்ன ஆகும்? நம்முடைய ஆணவம், கன்மம், மாயை என்ற மலங்களெல்லாம் எரிந்து போகும். எப்படி எரிந்து போகும்? நெருப்பை அருந்த வேணுமென்று எண்ணி நெருப்பில் விழுந்த எறும்பு எரிந்து போவது போல நம்மை வருத்த எண்ணும் மலங்களும் எரிந்து போகும் என்கிறார். மலம் எறும்பாகிறது, நாம் நெருப்பாகிறோம், விநாயகர் திருவருள் என்கிறார் நம்பியாண்டார் நம்பி. அழகிய பாடலை கேட்க அருட்செவிகள் தயாராகட்டும். மறுப்பை ஒரு
கை கொண்டு நாரையூர் மன்னு பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் நாரையூர் மன்னும் பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பு அன்றே நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம் அவரை வருந்த எண்ணுகின்ற மலம் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம் மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையூர் மன்னும் பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம் பல பேர் புத்தகத்தை படித்துவிட்டு கடவுளை பற்றி தெரிந்து கொண்டதாக நினைக்கிறார்கள். வெறும் புத்தகத்தை படித்துவிட்டால் இறைவன் அருள் கிடைக்குமா? மழை வரும் என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பார்கள். பஞ்சாங்கத்தை பிழிந்து பார்த்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. அதுபோல இறைவனை பற்றிய நூலை படித்துவிட்டால் மட்டும் இறைவனை பற்றிய சிந்தனை உணர்வுகள் வராது. ஞானமயமான செஞ்சடை, வெள்ளை மதி, கழுத்தில் கருப்பு நிறம், 8 தோள்கள், யானைத்தோல் போர்வை, இவற்றை கொண்ட சிவபெருமான் மதில் சூழ்ந்த தில்லையில் ஆடுகின்றான். இப்பெருமானை மனக்கோயிலில் வைத்து வழிபடும் ஆகம நூல் வல்லார் காண முடியும், புத்தக பேய்கள் காண முடியுமா என்று கேட்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள். வெறுமே புத்தகத்தை படிப்பவருக்கு அவர் தரக்கூடிய பட்டம் புத்தக பேய்கள் என்பது. அரண் பொன்னடி படித்தால் கிடைக்குமா? அன்பினால் பற்றி பிடித்தால் கிடைக்குமா? படித்தால் கிடைக்காது, பறந்து போய்விடும். அன்பனும் பிடியுள் அகப்படும் பெருமானை அன்பினால் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கோயில் திருப்பன்னியர் விருத்தத்தில் கூறுகிறார் நம்பியாண்டார் நம்பி. நாம் படிக்கலாமா? அவன் திருவடியை பிடிக்கலாமா? முதலில் பாடலை கேட்போம், பிறகு பரமனை பிடிப்போம். வித்தகச் செஞ்சடை வெண்மதி காணிற கண்டத்து எண்டோள் வித்தகச் செஞ்சடை வெண்மதி காணிற கண்டத்து எண்டோள் வித்தகச் செஞ்சடை வெண்மதி காணிற கண்டத்து எண்டோள் வித்தக செஞ்சடை வெண்மதி காணிற கண்டத்து எண்டோள் மத்தக கைமலை போர்வை மதில் பிள்ளை மத்தக கைமலை போர்வை மதில் பிள்ளை மன்னனைத்தான் மத்தக கைமலை போர்வை மதில் பிள்ளை மன்னனைத்தான் வித்தக செஞ்சடை வெண்மதி காணிற கண்டத்து எண்டோள் மத்தக கைமலை போர்வை மதில் பிள்ளை மன்னனைத்தான்
ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி என்பது திருஞான சம்பந்தப் பெருமானை பற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய அருட்பாமாலை. திருஞான சம்பந்தர் தமிழியக்கம் செய்தவர். இந்த நாட்டில் சிவபெருமானுடைய திருவருளை எல்லோருக்கும் காட்டுவதற்காக தலங்கள் தோறும் சென்று மக்களையெல்லாம் சேர்த்து தமிழ் இயக்கமும் சைவ இயக்கமும் நிகழ்த்தியவர். அவர் பாடிய சிறப்புகளை எல்லாம் மனத்தில் வைத்துக் கொண்டு நம்பியாண்டார் நம்பி திருஞான சம்பந்தர் மீது ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி பாடினார். அந்த பாடலில் ஓர் அழகிய மலர் திருஞான சம்பந்தர் களரினை என் முன்னே வந்து காட்சி கொடுத்தது என்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள். எப்படி காட்சி கொடுத்தது? செங்கரும்பே வயலெல்லாம் செழித்து வளர் சீர்காழி எம்பெருமான் திருவடி என் எதிரில் வந்தது எப்படியோ, எனக்கு அன்பு அரும்பவில்லை, நான் அவரை பாட்டினால் அர்ச்சனை செய்யவில்லை, அரண் நெறியில் செல்லும் அடியார்களுக்கும் நான் திருத்தொண்டு செய்யவில்லை, பொய் சூழும் மனம் இரும்பு மனம் என் மனம், இதில் எப்படி சம்பந்தப் பெருமான் திருவடி சம்பந்தம் உண்டாயிற்று? இதற்கு காரணம் என் தகுதி அன்று, அவர் பெருங்கருணைதான் என்கிறார் நம்பியாண்டார் நம்பி. சம்பந்தர் புகழ் பாடும் தமிழ் பாட்டை கேளுங்கள். அரும்பின அன்பில்லை அர்ச்சனை இல்லை, அரும்பின அன்பில்லை அர்ச்சனை இல்லை, அறநெறியே அறநெறியே விரும்பின மாந்தர்க்கு மெய்ப்பணி செய்கிலோ, பொய்க்கமைந்த இரும்பின உள்ளத்தினேற்கு இரும்பின உள்ளத்தினேற்கு எங்கனே வந்து நேர்பட்டதால் வந்து நேர்பட்டதால் கரும்பன நீள்வயல் சூழ் காடிநாதல் கழலடியே இரும்பின உள்ளத்தினேற்கு எங்கனே வந்து நேர்பட்டதால் கரும்பன நீள் வயல் சூழ் நீள் வயல் சூழ் காழிநாதல் கழலடியே நாதல் கழலடியே கரும்பன நீள் வயல் சூழ் காழி நாதன் கடலடியே நாதல் கழலடியே வந்து நேர்பட்டதால் கரும்பன உள்ளத்தினேற்கு எங்கனே நாதல் கழலடியே. ஆளுடைய பிள்ளையார் திருமும்மணி கோவையில் திருஞான சம்பந்தரின் தமிழை ஞானத்தமிழ் என்று வாயாரப் பேசுகிறார் நம்பியாண்டார் நம்பிகள். ஞான சம்பந்தர் தந்த ஞானத்தமிழ் அது என்ன செய்யும் கேட்கிறார். பிறவி கடல் பொல்லாதது, அது பிறவி பெருங்கடல், கடக்க முடியாதது. நாம் எடுத்த ஜென்மங்களுக்கு அளவே கிடையாது. எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதடர் பிறவி அவதாரம் என்றார் திருப்புகழில். இப்பிறவி பெருங்கடலை நீந்த ஒரு தோணி இருக்கிறது. அது அழகான தோணி, அன்புமயமான படகு. அது எது தெரியுமா? திருஞான சம்பந்தர் பாடி வைத்த சங்கத்தமிழ் மாலை. பொன்மாலை மார்பன் புனர்காடி சம்பந்தன் தன்மாலை ஞானத்தமிழ், அதுதான் தோணி. அவர் பாடிய பாடல்களை பாடினால் நாம் பிறவி பெருங்கடலை தாண்டலாம்.
அவர் பாட்டுக்கள் நமக்கு தோணியாகும். அந்த பெருமானே தோணியில் எல்லோரையும் அழைத்துச் சென்ற பெருமான். அவர் பாடல் சாம்பலை பெண்ணாய் மாற்றும், தமிழ் ஏடு நீந்தச் செய்யும், பொற்கிளி வாங்கி ஈயும், பொற்காசால் பசியை மாற்றும், மறைக்கதவு அடைக்கச் செய்யும், மனக்கதவு திறக்கச் செய்யும். சம்பந்தன் தமிழ் சாதனை தமிழ் என்கிறார் நம்பியாண்டார் நம்பியின் நயமிக்க பாடலை கேளுங்கள். பிறவியனும் பொல்லா பெருங்கடலை நீந்த துறவியனு தோற்றோணி கண்டீர் நிறை உலகில் துறவியனும் தோணி கண்டீர் நிறை உலகில் பொன்மாலை மார்பல் மாலை மார்பல் பொன்மாலை மார்பல் உணர்காடி சம்பந்தல் நிறை உலகில் தோணி கண்டீர் நிறை உலகில் பொன்மாலை மார்பல் உணர்காடி சம்பந்தல் பிறவி எனும் பொல்லா பெருங்கடலை நின்ற துறவி எனும் தோற்றோணி கண்டீர் நிறை உலகில் பொன்மாலை மார்பல் புணர்காழி சம்பந்தல் தன்மாலை ஞானத்தமிழ் சம்பந்தல் தன்மாலை ஞான தமிழ் புணர்காழி சம்பந்தல் ஞானத்தமிழ். திருநாவுக்கரசு பெருமான் உழவாரப் படையாடி, பண்புக்கும் பணிவுக்கும் சிறப்பான பெயரை பெற்றவர் திருநாவுக்கரசு பெருமான். உழவாரப் படையாடி உலவாத நடையாடி, அப்பூதியின் பிள்ளையை எழுப்பிய செந்தமிழ், அருமறைக் கதவை திறந்த செடுந்தமிழ், கல்லும் மிதக்க கனிந்த செந்தமிழ், காசு வாசின்றி காட்டிய செந்தமிழ் அவர் பாடிய தமிழ். அவர் தமிழுக்குத்தான் தேவாரம் என்று பெயர். பின்னாலே எல்லாவற்றையும் தேவாரம் என்று அழைக்கிறோம். நம்பியாண்டார் நம்பி திருநாவுக்கரசர் திரு ஏகாதச மாலை என்று ஒரு நூலை பாடி அப்பர்பிரான் அருந்தமிழை வாயார வாழ்த்துகிறார். பதிகம் 700 பகருமா கவியோகி என்று தொடங்குகிறார். 4900 பதிகங்கள் பாடியவர் திருநாவுக்கரசர் கவியோகி. நாவரசர் பரம காரண ஈசன் திரு அதிகையில் திருத்தொண்டை தொடங்கியவர். சமணர் செய்த கொடுமைகள் அனைத்தையும் ஆண்டவன் அருளால் வெற்றி கண்டவர். அவர் திருவடியை வாழ்த்தினால் செல்வராவார்கள், பெருமை பெறுவார்கள், வாய்மை வழியில் வாழ்வார்கள், பாவம் தொலைப்பார்கள், சிறந்த அறிஞராவார்கள், ஈசன் அடியாராவார்கள், வானுலகை ஆளும் வளம் பெறுவார்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகிறார் நம்பியாண்டார் நம்பிகள். அப்பர் ஆண்டவனை பாடிய பாடல்களைப் போலே அப்பரை பாடிய நம்பியாண்டார் நம்பியின் பாடலும் மிகச் சிறப்பான பாடலாய் தோன்றுகிறது. அப்பரை வாழ்த்தும் அருந்தமிழ் கேட்போம், அப்பர் போல் வாழ அவனிடம் கேட்போம். 11ஆம் திருமுறை பாடல்கள் நமக்கு பக்குவமடைய வழியைக் காட்டட்டும். பதிகம் 700 பகருமா கவியோகி, பதிகம் 700 பகருமா கவியோகி, பரசுன பரசான பரமகாரண ஈசல். பதிகம் 700 பகருமா கவியோகி, பரசுன பரசான பரமகாரண ஈசல்.
அதிகைமா நகர் மேவி அருளினால் அதிகைமா நகர் மேவி அருளினால் அமன் மூடர் அதிகைமா நகர் மேவி அருளினால் அமன் மூடர் அவர் செய்வாதைகள் தீரோ அனகல் வார்கடல் சூடில் அதிகைமா நகர் மேவி அருளினால் அமன் மூடர் அவர் செய்வாதைகள் தீரும் அனகல் வார்கடல் சூடில் கடல் சூடில் நிதியராகுவர் சீர்மை உடையராகுவரே வாய்மை நெறியரு ஆகுவர் பாவம் பெரியராகுவர் சால மதியர் ஆகுவர் ஈசன் அடியர் ஆகுவர் பானம் உடையராகுவர் பாரில் மனிதனானவர் தாமே நெறியராகுவர் பாவம் பெரியராகுவர் சால மதியராகுவர் ஈதல் அடியரே ஆகுவர். இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் 11ஆம் திருமுறை கேட்டோம். விளக்கமளித்தவர் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடியவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.